இந்த ஓய்வூதிய குழுவானது 39க்குள்ளே இறுதி அறிக்கையை வழங்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மாறாக மாண்புமிகு முதலமைச்சரோட அந்த 110 விதியையே கிடப்பில் போட்டுவிட்டு 30/9/2025 இடைக்கால அறிக்கை என்பதை கொடுத்துருக்காங்க. இது எல்லளவும் ஏற்க முடியாது. இவர்கள் போன அதிமுக அரசு கடைசியாக தேர்தல் 2021 தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த 10.5 விழுக்காடு அந்த வன்னியர் ஒதுக்கீடு மாதிரி போனாங்க. அதே நிலைமையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ முதல்வர் ஓய்வூதிய குழுவோட அறிக்கையை 6-9 மாதத்துலேருந்து காலக்கெடுவை குறைச்சா கூட இவங்க மறுபடியும் 9 மாதத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதோடு இல்லாமல் அவங்க நேரடி எல்லா குழுக்களும் நேரடியாக அரசிடம் கால நீட்டிப்பு கேட்பாங்க. இவங்க கால நீட்டிப்பே ஒன்றும் கேட்காம இடைக்கால அறிக்கையை கொடுத்துருக்கோம். இடைக்கால அறிக்கை யார்கிட்ட கொடுத்தீங்க? அரசிடம் போகிறீங்க. முதல்வர்கிட்ட கொடுத்தீங்களா? அமைச்சர்கள்ட்ட கொடுத்தீங்களா? தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்தீங்களா? நீதித்துறை செயலாளர்கிட்ட கொடுத்தீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? அதற்கான புகைப்படம் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால் முழுக்க எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயல். இதை அனுமதிக்க மாட்டோம். அதுவும் கால நீட்டிப்பு கோர்ற எல்லா விஷயங்களும் ஒன்று கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்போ 6 மாதமாக எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை என்பது தான் இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. இவர்கள் மீண்டும் அடுத்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், எங்களை நம்புங்க, அதற்கான சந்தர்ப்பமே இல்லை. இதற்கான இந்த ஓய்வூதிய குழு ஓட மோசமான நடவடிக்கை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் முதல்வர் உடனடியாக தலையிட்டு தேர்தல் வாக்குறுதியை பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்களை போராட்ட களத்துக்கு தூண்டி விடுவதே இந்த ஓய்வூதிய குழு தான். இதுவரைக்கும் நாங்களும் ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்தோம். இடைக்கால அறிக்கை என்ற ஒரு ஏமாற்று வேலையை அளித்தது தான் எங்களை போராட்ட களத்துக்கு தூண்டுகிறது. முழுக்க நாங்கள் போராட போகவில்லை. முழுக்க அரசும் ஓய்வூதிய குழுவும் எடுக்கிற நடவடிக்கையை தான் இதுக்கு ஒட்டுமொத்த காரணம்.